மறுபடியுமாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கிருபை சமாதானம் அனைவரோடு இன்னைக்கு இருப்பதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 15 நாட்கள் நான் எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு போயிட்டு சுகபத்திரமாக குடும்பமாக திரும்பி வர கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிழ்வதாக. அந்த நாட்டிலும் கூட 2 ஞாயிற்றுக்கிழமை உங்களுள்ள திருச்சபையில் 2 திருச்சபைகளை தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அநேக பேருக்கு அது மிகுந்த நன்மையாக இருக்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ரொம்ப அருமையான கிளைமேட் கன்னியாகுமரி மாவட்டத்தில். மழைனா அப்படி ஒரு மழை, சரியான மழை. ஆமாம், ஆனால் திருநெல்வேலி மழை கிடையாது, தூத்துக்குடி மாவட்டமும் ஒரு மழை கிடையாது. ஆனால் படக்குடி அந்த தாண்டி ஃபுல்லாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழை பெய்ச்சு. நாங்கள் ட்ரெயினில் வரும்போது ஏசியில் வந்து தாண்டியில் வந்து இறங்கின போது தான் அந்த வெப்பமே தெரிஞ்சது, ஹீட்டு. அதிகாலையில் 3 மணிக்கு வரும்போது அந்த வெக்க தெரிஞ்சது. இன்னும் நம்ம ஊர் நிலைச்சியில் வெக்க போகலை. சீக்கிரமாக மழை வரும்படி நம்ம ஜெபித்துக் கொள்வோம். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. முகத்தில் நட்சம் இருக்கு. அல்லேலூயா. ஜேம்சன் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, சக்கரத்தை நாம் வேண்டாதாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள் பகுதி கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவில, என் நடக்கையில, என் நினைவில, என் உயிரில கலந்து இருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாடும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாடும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் வேகம் நீ. விலகாத வேகம் நீ, முன் செல்லும் வேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, திருப்பின் ஆவியானவரே. அவராக ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெப சிந்தையோடு உங்கள் சமத்தில் எங்கள் ஆவியை ஒப்பு கொடுத்து இந்த வேலையிலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை மூலமாக நீ பேச சித்தம் வைத்திருக்கிறீர்கள், சித்தத்தை நிறைவேற்றும்படியாக உங்களுடைய கரங்கள் அவராக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களோட மத்தியில கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு தலைப்பு என்னவென்றால்
இயேசு ஞானத்தின் ஊற்று. இயேசு ஞானத்தின் ஊற்று. Jesus fountain of wisdom. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில நாலேஜ் இருக்கலாம், மனிதனுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். நாம் வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் நாம் சரியான முடிவை எடுக்கவும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நடக்கவும் நமக்கு மனிதனுடைய அறிவு மட்டும் போதாது. அதற்கு தேவையானது தேவனிடமிருந்து வரும் ஞானம், விஸ்டம் மட்டுமே. அல்லேலூயா. அந்த ஒன்றுதான் நமக்கு மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது இன்றைய உலகத்துல பல விஷயங்களில் இன்னைக்கு முன்னேறி உள்ளது. இந்தியாவிலும் சரி, உலக அளவிலும் சரி, பல காரியங்களில் முன்னேறி உள்ளது. நாம் எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டால் மனிதர்கள் கல்வியில் என்ன செஞ்சிருக்கலாம், உயர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு தொழில்நுட்பத்துல இன்னைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் என்னதான் இருந்தாலும் மனித இதயத்தில் சமாதானம் குறைகிறது. குழப்பம் மற்றும் பயம், மன அழுத்தம், இருள் நிறைந்த வாழ்க்கை, இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கை அதிகரித்து வருகிறது. ஏன் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு உலகம் அறிவை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான ஞானத்தின் மூலமாக தேவனை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்க வேதமும் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகிறது, இயேசு கிறிஸ்துவே உண்மையான ஞானத்தின் ஊற்று. இயேசு கிறிஸ்துவே உண்மையான ஞானத்தின் ஊற்று. ஏனென்றால் அவரிடத்தில் தான் சத்தியமும் ஜீவனும் வெளிச்சமும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்க மனிதன் தன் அறிவியல வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் குழப்பத்தில் நமக்கு வெளி காட்டுகிறார், இருளில் வெளிச்சம் தருகிறார், பயத்தில் நமக்கு என்ன செய்கிறார், நம்பிக்கை தருகிறார், தோல்வியிலும் நமக்கு என்ன செய்கிறார், வெற்றி அளிக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் அவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து யோவான், நாம் 2வது வேத பாடம் வாசித்தோம்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது நாம் வெளிச்சத்தில் நடக்கும் வாழ்க்கை. இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது வெளிச்சத்தில் நடக்கும் வாழ்க்கை. ஏனென்றால் அவருடைய ஞானம் நம்மளை ஒருபோதும் தவறான வழியில் பாதையிலிருந்து நம்மளை என்ன செய்கிறது, பாதுகாக்கிறது. அவருடைய ஞானம் நம்மை தவறான பாதையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அது அவருடைய வார்த்தை, அது நமக்கு சரியான திசைக்கு அது வழிகாட்டுகின்றதாக நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நாம் தியானிக்க போகும் இந்த செய்தி மூலமாக நாம் கேட்கப்பட்ட முதலாம் வேத பாடத்திலிருந்தும் 2ஆம் வேத பாடத்திலிருந்து சில காரியங்களை சுருக்கமாக இயேசு ஞானத்தின் ஊற்று என்பதை ஆழமாக அறிந்து அவரிடத்தில் வரும் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, நாம் தேவனின் ஞானத்தின் ஊற்று என்பது சொல்லும் பொழுது முதல் படி என்னவென்றால், தேவனை நாடுவது ஞானத்தின் முதல் படி. தேவனை நாடுவது ஞானத்தின் முதல் படி. Seeking God is the beginning of wisdom. நாம் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய நாம் வேத வசனங்களை வாசித்து நாம் கேட்டோம். இங்கே ஒரு காரியம், ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ஆட்சி செய்த காலத்தில் ஒரு பெரிய ஆபத்து யூதா தேசத்திற்கு வந்தது.
அந்த யூதா தேசத்திற்கு எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது அங்கே முதலாம் வசனத்தை சொல்லப்படுகிறது, மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு கிட்டத்தட்ட அங்கே 2-3 விதமான கூட்டங்கள் யூதாவுக்கு எதிராக ஒரு பெரிய படையெடுப்புடன் அங்க வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி யோசபாத் ராஜாவிற்கு போகின்றது. போன உடனே இந்த யோசபாத் ராஜா மிகவும் பயப்படுகிறார். பயந்த உடனே இது மனித பார்வையில யூத ஜனங்களுக்கு ஒரு வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஒரு சூழ்நிலை இருந்த நிமித்தமாக அந்த நேரத்தில் யோசபாத் என்ன செய்தான் என்பதுதான் இங்க முக்கியமான காரியம். அங்கே இதோ அவர்கள் எங்குதாகிய ஆசோதாம் அருகில் இருக்கிறார் என்று அறிவித்தார்கள். அங்க 3ஆம் வசனம் 2 நாளாகமம் 2 Chronicles chapter 20 verses 3 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத் பயந்து அவன் தன்னுடைய படைவீடுகளிடமோ மற்ற ஆலோசனையாளர்களிடமோ அவன் எந்த விதமான அரசு அதிகாரத்தை உபயோகிக்காதபடிக்கு அவன் அங்க என்ன செய்யறான் பாருங்க. அங்க பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு உபவாசத்தை அங்க அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்கள் குழந்தைகள் அனைவரும் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஒரு முகம் எல்லாரையுமே கூப்பிட்டு நீங்க எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். அங்கே கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேட அங்கே அவன் மனதிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே முதலாவது இங்கே ஒரு முக்கியமான ஆவிக்குரிய உண்மையை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதாவது பிரச்சனை வராத வாழ்க்கை ஞானமான வாழ்க்கை அல்ல. பிரச்சனை வந்தபோது தேவனை தேடுகிற வாழ்க்கையே ஞானமான வாழ்க்கை. A life without problems is not a wise life. It's like a life that seeks God when problems come is the truly wise life. அதாவது பிரச்சனை வருகிற நேரத்துல நாம் ஞானமாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகள் தேடி வரும்பொழுது அந்த நேரத்துல நாம் தேவனை தேடுகிறோம் தெரியுமா, அதுதான் ஞானமுள்ள வாழ்க்கை. இந்த யோசபாத் ராஜா யூத ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்து இங்க சிறியவர்களும் பெரியவர்களும் பெண்களும் எல்லாருமே என்ன செய்றார்கள், தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுவது போல யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க யாரும் ஓடவும் இல்லை, ஓடி ஒளியவும் இல்லை. அவர்கள் செய்த ஒரே காரியம், பிரச்சனை நம்மை நேர சந்திக்க வரும்பொழுது, பிரச்சனை நம்மை நோக்கி வரும்பொழுது அவர்கள் செய்த காரியம் தேவனுடைய சந்ததியின் முன்பாக அவர்கள் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் அங்க ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கின்றது. யாசர் அவ்வளவு ஞானமாக தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக போய் அவன் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அவர்கள் அனைவரும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அந்த இடத்துல ஒருவனுக்கு தேவனுடைய ஆவி இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனாக லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினான் அவன் சொன்னது. யாருமே எதிர்பார்க்கல. பிரச்சனைக்காக தேவனுடைய சமூகத்தில் அழுது அவங்க உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது அங்க அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே ஒருவன் மீது தேவனுடைய ஆவி இருக்குது. அப்பதான் பயந்திருந்த மக்களுக்கு அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? வாசிங்கள் 15 வாசிங்கள் 15ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். பாருங்க, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். போதும். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். எப்பொழுது எவன் ஒருவன் தன் பிரச்சனையை தேவனுடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது அங்கே ஆவியானவர் அங்கே பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? எந்த பயத்துல நடுக்கத்துல இருந்தார்களோ
அவர்களை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய ஞானம். தேவனை தேடி நாடி வரும்பொழுது அங்கே நமக்கு சொல்லப்பட வார்த்தை, தைரியமான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் சொல்லிட்டு கீழே சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த பிரச்சனை உங்களுடையது அல்ல, இந்த பிரச்சனையானது யாருடையது? என்னுடையது. நான் என்னுடையதாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீ வந்தது என்னுடைய சமூகத்திற்கு, நீ என்னை தேடி நாடி வந்து விட்டால், அதனால இந்த பிரச்சனை, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தமானது தேவனுடையது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எவ்வளவு அருமையாக அந்த தேவன் பதில் கொடுக்கிறது பாருங்க. Because wherever God was sought, God gave an answer. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்க நாம் பார்க்கும் பொழுது இந்த ஞானத்தின் முதல் படிகள் என்று சொல்லும்போது நாம் என்ன பார்க்க வேண்டும்னா, முதலாவது நாம் தேவனை தேடுவது, இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது ஜெபிப்பது, மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய வார்த்தையை கேட்பது, listening to God's word, நான்காவது நாம் செய்ய வேண்டியது தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பது, trusting in God. அப்ப மனித ஞானம் சூழ்நிலை பார்த்து பயப்பட சொல்ல உண்மைதானே? இன்னைக்கு நம்முடைய பயமானது சூழ்நிலை பார்த்து நம்ம பயப்படணும். நமக்கு பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள், வியாதிகள், நம்மை நோக்கி வரும் சூழ்ச்சிகள், எல்லாவற்றையும் சூழ்நிலை கண்டு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஞானம் அது பயத்தை, அது பயப்பட சொல்லும். ஆனால் தேவ ஞானம் கர்த்தரை நோக்கி பார் என்று சொல்லும். இதுதான் காரியம். கர்த்தருடைய ஞானத்தினால் என்னை நோக்கி பார், கர்த்தரை நோக்கி மட்டும் பார் என்று சொல்லப்படுகிறது. இங்க யோசபாத் ராஜாவும் ஜனங்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? முகங்குப்புற என்ன செய்தார்கள்? முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. முகங்குப்புற விழுந்து. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் ஜெபிக்கும் தேவன் சித்தம் வரும்பொழுது நாம் முகங்குப்புற விழுந்து விட வேண்டும். நாட்களில நீ ஆபிரகாமும் சரி, ஈசாக்கும் சரி, தாவீது இருந்தாலும் சரி, அவர் ஏற்றுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்கள்? முகங்குப்புற தான் விழுவார். தேவனை நோக்கி தரிசனம் பண்ணும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் முகங்குப்புற விழுந்து, ஆபிரகாம் அந்த நாட்கள் யூதர்கள் அப்படிதான் முகங்குப்புற. இன்னைக்கு அது யாரும் கடைபிடிக்கிறார்கள்? இன்னைக்கு ஜூஸ் பீப்புள் கடைபிடிக்கிறார்கள், நீங்க முஸ்லிம்ஸ் என்ன செய்யறார்கள்? கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் வந்து தொழும் பொழுது அவர்கள் நெற்றி பார்த்தீங்கன்னா சுத்தி கருப்பாங்க. காரணம் அவர்கள் முட்டி போட்டு முற்றிலுமாக முழங்கால் அப்படின்னு அந்த தரை தொடு மட்டும் அவர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த பழைய காலத்தை அந்த முஸ்லிம்ஸ் அவர்கள் ஃபாலோ பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நாமளே என்ன செய்யறோம்? நிமிர்ந்து நிற்கிறானால் அந்த நாட்கள அதுதான் நாங்கள் சொல்றது. அநேக மக்கள் அவங்க என்ன செய்யறார்கள்? முக குப்புற அந்த விழுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இது நாம் கற்றுக்கொள்வது என்ன? உண்மையான ஞானம் என்பது முதலாவது நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் தேவனை தேட வேண்டும். நாம் தேவனை தேடும் பொழுது தேவன் ஞானத்தை ஊற்றை நமக்கு கொடுப்பார். எதை குறித்து நம் வாழ்க்கையில பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது குடும்ப பிரச்சனை சரிதான், பொருளாதார நெருக்கடினாலும் சரிதான், அது நோய்களாலும் சரிதான், அது எதிர்காலம் ஃபியூச்சர் பயனாலும் சரிதான், ஒரு மனக்குழப்பங்கள் எந்த நேரம் வந்தாலும் சரிதான். நீங்க உலகம் நமக்கு பல ஆலோசனைகள் கொடுக்கும், உலகம் நமக்கு பல ஆலோசனைகள் கொடுக்கும். ஆனால் உண்மையான ஞானம் என்னவென்றால் முதலாவது தேவன் சமூகத்தை நாடுவதுதான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒரு காரியம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தேவனை நாடும் பொழுது அவர் அருமையாக அவர் என்ன செய்வார்? நமக்கு நல்ல ஒரு வழி காட்டுகிற தேவனாக இருப்பார். அது மட்டுமல்ல, தேவனை நாடும் பொழுது அவர் நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிற தேவனாக இருப்பார். அது மட்டுமல்ல, தேவனை நாடும் பொழுது எப்படிப்பட்ட சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் ஒரு மலையா என்றால் அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் நமக்காக நம்முடைய பிதாவிடத்தில் அவர் பேசுவார். அவர் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் அவர் என்ன செய்வது? என்னுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று. இரண்டாவது காரியம் என்னவென்றால் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். தேவன் தரும் ஞானம் பயத்தை விசுவாசமாக மாற்றுகிறது. தேவன் தரும் ஞானம் பயத்தை விசுவாசமாக மாற்றுகிறது. God's wisdom changes fear into a faith. இதுதான் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. மறுபடியும் சொல்லப்படுகிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமே ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இங்கே யூத மக்கள் மிகவும்
கடினமான சூழ்நிலையில் பயந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள், படைகள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே மனிதர்கள் முன்பாக, மனித கண்கள் முன்பாக பார்க்கும் பொழுது அது நமக்கு தோல்வி நிச்சயமாக தோணும் இல்லையா? நீங்க நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தோல்வியின் பயம் நமக்கு நேராக வரும்பொழுது, நீங்க நமக்கு எப்படி இருக்க சுற்றி இருக்கவங்க என்ன சொல்றாங்க என்றால், அவ்வளவுதான், நீங்க உங்க வாழ்க்கை விட்டது போய்விட்டது, இனி உன்னால என்ன செய்ய முடியாது, எழுப்பவே முடியாது, இனி உன்னால ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? நம்மை நம்பி இருக்க சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லுவார்கள், கைவிட்டு விடுவார்கள். அவர்கள் அது மட்டும் தான் சொல்ல முடியும். உலக மனிதர் அது மட்டும் தான் சொல்ல முடியும். உன் பிள்ளை அவ்வளவு வாழ்க்கை, பிள்ளை இதோட முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? இந்த வார்த்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி இருப்பாங்க? ஆனா இங்க சொல்லப்படுகிறது, அவர்கள் சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் இந்த யுத்தத்தில் போயிட வேண்டியதில்லை, நிலை நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பார்கள். இந்த ஒரு வார்த்தை அங்கிருந்த யூத ஜனங்கள் உள்ளத்துல அந்த பயத்தை முழுமையாக நீக்கி ஒரு விசுவாசமாக மாறினதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இங்க என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது விசுவாசமாக மாறுகிறது. அல்லேலூயா! இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட பயமான சூழ்நிலை வரும்போது அந்த பயத்தை நாம் விசுவாசமாக மாற்றுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சிலரில் நாம் ஏன் சோர்ந்து போகிறோம்? நிலை குலைந்து நாம் ஏன் போகிறோம்? ஏன் நம்மளோட வாழ்க்கை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது? ஏன் நம்ம வாழ்க்கை ஏன் ஒருமாக சோரமாக போய் கொண்டிருக்கிறது? காரணம், நீங்க பயத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கின்றோம். நம்மளை குறித்து, நம்ம ஃபியூச்சரை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்தும், நம் தொழிலை குறித்து, நம்ம சபைகளை குறித்தும், எல்லாவற்றையும் குறித்தும் இந்த காரியத்தை நாம் தியானிக்கும் பொழுது, அவ்வளோ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பயத்தை விசுவாசமாக மாற்றும் பொழுது நமக்கு தெரியாது, நம்ம ஆப்போசிட்ல பார்க்கறது தெரியும். இப்ப நம்ம இவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டோம், இவன் எழுத முடியாத நினைச்சோம், இவன் பெரிய விஷயத்துல மாட்டின அவ்வளவுதான் சொல்லி குடும்பமே அழிஞ்சு நினைச்சோம், இந்த சபையை முடிந்து நினைச்சோம். ஆனா முடியலையே. இது எப்படி? நாம அந்த பயத்தை தேவனுடைய வார்த்தையை கொண்டு, ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீ பயப்படாமல் கலங்காமலும் வீரி, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, பயப்பட நாம் உடனே அநேக வார்த்தைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டாம். உண்மையை சொல்றேங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் நம்ம எதிர்கொண்டு வந்தாலும் நாம் சோதனை போக மாட்டோம். அல்லேலூயா! இது உண்மை. அதை நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். இது நான் சொல்ற வார்த்தை சொல்றது ஒரு வார்த்தை. நீங்க ரட்சிப்பை சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள் சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு பாருங்க, மறுபடியும் சொல்றாங்க பாருங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. அல்லேலூயா! இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கீழ். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு உயிர்ப்பிக்கிற வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டுல ஆண்டு சொல்ற காரியம் தான் இல்லையா? இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். இன்றைய வரைக்கும் எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? உங்களுடைய வாழ்க்கை, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய இருக்கிறேன், உனக்கு நான் புதிய நியூ திங்ஸ் நான் உனக்கு தர போகிறேன். நீ எத்தனை பேர் அதை வைத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு மாதத்தில் தேவன் கொடுக்கிற வார்த்தையை கொண்டு அந்த தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு விசுவாசமா, ஆண்டவரே இந்த மாதத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன், நான் 100% விசுவாசிக்கிறேன் சொல்லி எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாமல் கலங்காமல். அதுதாங்க நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். ஒருவேளை நம்மளை பார்க்கிறவர்கள் வெளியே பாருங்க அனுப்பமா என்னாலும் இவனும் பைத்தியக்காரனா, இதெல்லாம் உலகம்னு சொல்லி நினைக்கலாம். ஒருவனை ஏன் இவ்வளவு மௌனமா இருக்காங்க, எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். அப்படி அல்ல. ஏனால் பேசுகிறவர் யார்? நாம் அல்ல, தேவன். அல்லேலூயா! ஏன்னா முதல்ல சொன்னா உங்களுக்கு இந்த சொல்றாரு, உங்களுக்கு நான் ரட்சிப்பை தருவேன், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நாளைக்கு அவருக்கு எதிராக என்ன செய்ய புறப்படுங்கள். எப்படி? ஆணித்தரமான வார்த்தை. ஆவியானவர் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க எந்த காரியத்துல, எந்த சூழ்நிலையில இல்லையா? அதான் மனிதன் சூழ்நிலை பார்க்கும் பொழுது அவன் பயப்படுகிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதோ அவன் என்ன செய்கிறான்? விசுவாசம் அவனுக்குள் உருவாகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பாகவே அவங்க என்ன செய்கிறார்கள்? தேவனை நம்பி முன்னேறுகிறார்கள் இல்லையா? நீங்க நம்ம குடும்பத்துல தான் சேலஞ்ச், நீங்க சபையில தான் சேலஞ்ச், நீங்க நம்ம தொழில் செய்யற இடத்துல தான் சேலஞ்சை எடுத்துக்கணும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் வேலை செய்யற இடத்துல அவர் எனக்கு வார்த்தையை கொடுத்து விட்டார்,
நான் விசுவாசிக்கிறேன், நான் முன்னேறி செல்கிறேன். என்னோட சபை தேவனுடைய வார்த்தை கொடுத்து விட்டால் நான் சபையில் முன்னேறி செல்கிறேன். நான் அவர் செய்யும் பொழுது அந்த இடத்துல அவர் செய்கிற காரியம் என்னவென்றால் தெரியுமா, அந்த இடத்துல அவர்கள் தேவனை சோதரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அங்க அவன் தேவனுக்கு முன்பாக தேவனை போர் செல்வதற்கு முன்பாக அங்க அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 18ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான், சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. இதாங்க ஒரு ஆச்சரியமான காரியம். போருக்கு போறவன் எப்படி போவான்? ஆயுதத்தை அணிந்து கொலை வெறியோட அவன் என்ன எதிர்கொள்ளணும், அவனை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணத்தோட போவாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவர் முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிகள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளால சொல்ல முடியுமா? பேச முடியும், அழகாக நம்மளால சொல்ல முடியும், வார்த்தை கொடுக்க முடியும். நம்ம பிரச்சனை வரல, ஆனா ஆண்டுடைய பாடத்தை ஓசன்னா ஜெயம் பாடுவோம் சொல்லி பாட முடியுமா? பாட முடியாது இல்லையா? ஆனா நான் சொன்னது போல சாத்தியம் ஆகுறதும் ஆண்டுடைய செய்வார், சாத்தியமாக்குவார். அதுதான் விசுவாசம். நம் மனதிற்கே ஆண்டு நோக்கி பாட வேண்டும். ஒரு காரியத்தை நோக்கி செல்லும் போது நாம் பாடும் பொழுது அவர் சொல்ல கர்த்தரை பாடவும், பாடகரை அவர் சொல்ல பாட அப்புறம் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்த 12 அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் ஒருவர் ஒரு என்ன வெட்டுண்டு விழுந்தார். நமக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதம் என்ன செய்யாது, வாய்க்காமல் போய்விடும். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் 7 வழியாக என்ன செய்கிறார்கள், ஓடிவிடும். நம்ம ஒரு விசுவாசம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. இதுதான் ஒரு லைஃப். நம்ம லைஃப் கிறிஸ்துவ லைஃப் இதுதான். வாழ்ந்து காமிக்கணும். நம்ம எதிரியா சூழ்ச்சி செய்யும் போது, நம்ம எதிராக பேசும் பொழுது, நம்ம எதிராக கனவு பண்ணும் பொழுது, நமக்கு என்ன காரியம் பண்ணாலும் சரிதான், நான் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பேன். அவர் சொல்லிவிட்டார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உங்களோட வாழ்க்கையை நீ அப்படி செய்யும் பொழுது, அப்படி ஜெபிக்கும் பொழுது, சோத்திரம் சொல்லும் பொழுது செய்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில இதுதான் தேவன் நாமத்தால் வருகிற விசுவாசம். இது சாதாரணமான விசுவாசம் இல்லைங்க, இது சாதாரணமான காரியம் அல்ல. இது நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு இன்னும் அது என்ன வெறுவுட்டது. இன்னும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார், இன்னும் ஆண்டவர் வல்லமையான ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். இது அது சாதாரணமான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை பெரிதாக தெரியலாம், ஒன்று மனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பிரச்சனை பெரிதாக தெரியலாம், ஆனால் தேவன் அதை விட பெரியவர். அல்லேலூயா. தேவன் அதை விட பெரியவர். உண்மையானதான். அதை மட்டும் யோசித்து பாருங்க. பிரச்சனையை நாம் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். பெரிதாக ஒரு தேவன் நம்மளோட பெரியவர். உன்னை பாருங்க, அதனாலதான் பாருங்க, அவங்களுக்கே புரியாமலே ஒரு வெற்றியை அங்க காண செய்தார். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஒரு வெற்றி வேண்டுமா? நம்ம தொழில் செய்யற இடத்துல ஒரு வெற்றி வேண்டுமா? நம்ம சபையில ஒரு வெற்றி வேண்டுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெற்றி வேண்டுமா? தேவன் நானும் தேவனை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் எல்லா காரியத்தையும் பார்த்து அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் பொழுது, நோய்கள் உங்களை தேடி வரும் பொழுது, உங்க சரீரத்தை பாதிக்கும் பொழுது, முழங்கால் படிட்டு முகம் குப்புற பொழுது, இல்லை இந்த கரங்களை தட்டி துதித்து பாடும் பொழுது, நம்ம சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை நோய் எங்க போகுது தெரியாது. அல்லேலூயா. இதான் உண்மை, நிஜம். இதுதான் செய்து பாருங்கள். அந்நாட்கள் மிஷனரியும் சரி, அந்நாட்கள் பரிசுத்தவான்களும் சரி, அவர்கள் துதித்து பாடும் பொழுது சிறைச்சாலை கதவு செய்தது உடை தெரியப்பட்டது. அவர்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. வேதாகம் சொல்லப்படுகிறது, ஆண்டவருக்காக வைராக்கியமாக நம்ம இருக்கும் பொழுது எதிரிகள் சிலர்கள் அவர்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, யார் நமக்கு விரோதமாக தூண்டி விடுறாங்களோ அவர்களுக்கு என்ன செய்வார்கள், சண்டை போட்டு பொடி விடுவார்கள். இதுதான் உண்மை, இதுதான் ரகசியம். நாம போய் வண்டி என்ன செய்யக்கூடாது, ஒற்றை கூட என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது, பேசக்கூடாது இல்லையா, வாய் பேசக்கூடாது. நம்ம கிறிஸ்டியானிட்டி காமிக்கிற அந்த இடத்துல தான் அவங்க என்ன தூசித்தாலும், அவங்க என்ன குறை சொன்னாலும், நமக்கு விரோதமாக, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக, அவங்க நம்ம உறவினர்களாக இருந்தாலும் சரிதான், வேற யாரா இருந்தாலும் சரிதான், பக்கத்து இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், நான் செய்ய வேண்டிய காரணம் முதலாவது நான் தேவனை தேடுவேன். இரண்டாவது எனக்கு வருகிற பயம், எனக்கு வருகிற பிரச்சனை,
அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசமாக மாற்றி காமிக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் நாம் மூன்றாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடப்போம். அல்லேலூயா. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை இருளில் நாம் இருந்தோம் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், வெளிச்சத்தின் பாதை தான் நமக்கு நேரான பாதையாக, அது நல்ல பாதையாக, அதில் எந்த தீமை இல்லாத பாதையாக, அது சமாதானத்தை கொடுக்கிற பாதையாக இருக்கும். அல்லேலூயா. நாம் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, நம்முடைய பிள்ளைகளை படிப்பு குறித்தோ, நம்முடைய வேலை குறித்தோ, நம்முடைய ஃபியூச்சர் குறித்தோ, நம்ம பிள்ளைகளுடைய எந்த ஒரு காரியம் சரி, எதை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கான வார்த்தை கொடுத்துட்டார். அப்படி சொல்லி நீ இருக்கும் பொழுது எப்படி யூத மக்கள் போராடாமலே வெற்றியை கண்டார்களோ, அதே போல நாம எந்த பிரச்சனையும் வந்தாலும் பிரச்சனை சந்திக்காதபடிக்கு ஒரு வெற்றியை காட்டும். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை செய்ய போகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதில் நாம் கற்றுக்கொள்கிற வார்த்தை என்றால் தேவனுடைய வார்த்தை பயத்தை அகற்றுகிறது. விசுவாசம் என்பது சூழ்நிலையை விட தேவனை பார்த்துதான் மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த சூழ்நிலையில நாம் இருக்கின்றோம். மூன்றாவது துதி செய்வது ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. தேவன் தம் ஜனங்களுக்காக யுத்தம் செய்வார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முன்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற காரியம், அதாவது பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Do not afraid, for I am with you என்று சொன்னது போல தேவ ஞானம் நம்மோடு இருக்கின்றது. நீங்க ஒருவரும் பயத்தில் விடாதபடிக்கு தேவனை மட்டுமே நம்பி ஜெபத்தில் நிலைத்திருந்து துதியினாலே நாம் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான வெற்றியை அளிப்பாராக. கடைசியாக ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 41 அதிகாரம் 10 சொல்றது போல, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய தேவனுடைய ஞான ஊற்றானது உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக வரும் பொழுது, உம்மை நாடி வரும் பொழுது, கர்த்தாவே, எங்களோட வாழ்க்கையில நீ பயமான என்கிற பயத்தை மாற்றி விசுவாசத்திலே எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களை முன்னேற எங்களை ஜெயத்தை காண்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த வேளையில் உடைய வார்த்தையை கொடுத்த அடையனையும் அதற்கு கேட்கிற உடைய பிள்ளைகளையும் அவராக எதிரியான காரியங்கள் எது வந்தாலும் போரிடாமலே கலங்காமலே திகையாகவே ஆண்டவரே, நாங்கள் அந்த வெற்றியை காணத்தக்கதாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டே கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து வரத்தக்கதாக உம்முடைய கரங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்மை காணிக்கும் அர்ப்பணிக்கும் மூலமாக நாம் யாரும் எழுந்து நின்று காணிக்கப்படலாக 121 ஒன்று சுயமதியே இந்த பாடலை நாம் எழுந்து நாம் பாடலாம். 121 உங்கள் சுயமதியே